இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருக்கா தமிழ் சிபி தம்பிக்காக வாங்கினதுடி, பத்திரமா கழட்டுங்க. ஐயோ பரவாயில்ல ஆண்டி. தமிழ் என்னாச்சு? மா மோதிரம் மாட்டிக்கிச்சு, வர மாட்டேங்குதுமா. தமிழ் கையை காட்டு, நான் கழட்டுறேன். காட்டு. என்ன பண்ற? இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வாடி வெளியா. சாம், உங்க வீட்ல இருந்து யாராவது வருவாங்க, நீங்க இரு, நான் போய் என்னன்னு பாக்கிறேன். ஏதோ பஞ்ச பழக்கம் வந்திருக்காளே, வாழ்ந்துட்டு போட்டோன்னு நானும் சும்மா விட்டேன். இன்னைக்கு அங்க தொட்டு இங்க தொட்டு நான் கட்டிக்க போற சிபிக்கிட்டே வந்துட்டா. இவள சும்மா விட்டுறலாமா? என்ன தமிழ், அவ அவ்வளோ பேசிட்டு இருக்கா, நீ ஏன் அமைதியா இருக்க? உன்னை பத்தி இவ்வளவு சொல்றல்ல, அவங்களோட லட்சணத்தை நீ சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லாட்டி என்ன, நான் சொல்றேன். என்ன சொன்ன? கேவலமான குடும்பமா? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்களா? சொந்தம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உறவுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? கஷ்டம் வரப்ப கூட நிக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் துணையா இருந்து சமாளிக்கணும். ஆனா நீங்க அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததும் மனமேடையிலேயே அந்த பொண்ணையும் குடும்பத்தையும் விட்டுட்டு ஓடி போயிருக்கீங்க. உங்க அண்ணன் தமிழ வேண்டான்னு சொன்னா, தமிழ் தான் தன்னோட சுயமரியாதைக்காக உன் அண்ணன் மாதிரி ஒரு சுயநலவாதிய வேண்டான்னு சொல்லியிருக்கா. என்ன வேற என்னமோ சொன்னியே, கடனுக்காக தலைமறைவா இருக்காங்கன்னு. தலைமறைவாலாம் இல்ல, அவங்க கிட்ட இருந்த மொத்த சொத்தையும் வித்து யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு தமிழ் அவங்க அப்பாவை தேடி சென்னைக்கு வந்திருக்கா. தமிழ் என்னைக்குமே யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னதே இல்ல, யாரையும் ஏமாத்தினதில்ல, பொய் சொன்னதில்ல, முக்கியமா யார்கிட்டயும் நடிச்சதில்ல. தமிழோட உண்மையும் நேர்மையும் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க வச்சிருக்க. நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற. தமிழோட உழைப்புக்கும் அறிவுக்கும் முன்னாடி நீ எல்லாம் பக்கத்திலே வர முடியாது. தமிழோட வாழ்க்கை ஓவர் நைட்ல மாறி இருக்கு. தமிழுக்கு வீட்டை விட்ட உலகமே தெரியாது. அப்பா திடீர்னு காணாம போக தமிழ் மேல அத்தனை சுமையும் வந்து விழுந்திருக்கு. இன்னும் குழந்தையாவே இருக்கிற ஒரு தங்கச்சி, வயசு பொண்ணா இன்னொரு தங்கச்சி, வெளி உலகமே தெரியாத அம்மான்னு தமிழ் இந்த குடும்பத்துக்கு ஒரு தகப்பனா இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கா. தன்னை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருந்தும்
தன்னோட உழைப்ப மட்டுமே நம்பி தமிழ் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஏய், தமிழ பத்தி பேசுறதுக்கு உனக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த தகுதியும் இல்ல. அது ஜனாமா. ஜனமா, உட்காரு தமிழ். ஜனமா மன்னிச்சிருங்க ஜனமா. நீ என்ன தமிழ் பண்ண? இல்லம்மா, சம்யுக்தாவையும் பிரேமையும் எனக்கு முதல்ல தெரியும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். 100% நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு தான் ஜனமா நினைப்பேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சதில்ல. நான் உங்க பேத்திங்கிற ஒரு உண்மையை தவிர அது தெரிஞ்சா நீங்க என்ன வெறுத்துருவீங்களோன்னு பயமா இருக்குமா? அப்படி இருக்கும்போது சம்யுக்தா விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல. தமிழ், உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ அதெல்லாம் சொல்லியிருந்தாலும் இங்க யாரும் அதை நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த சம்யுக்தா சிபியோட சேர்ந்துக்கிட்ட உன்னை கொஞ்ச நெஞ்ச பாடப்படுத்திருக்கா. நீ அதை எதையும் வெளிக்காட்டிக்காம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே தமிழ். வேற வழி இல்லம்மா. வாழ்க்கையில எனக்குன்னு வேற போக்கிடமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆறுதலா என் கண்ணு முன்னாடி நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. எனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தீங்க. அது ரெண்டையும் வச்சு முன்னேறலாம் தாம்மா நான் அவ்வளவு பொறுமையா இருந்தேன். உன்ன மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ பெரிய உதாரணம். வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு முன்னேறலான்னு நினைக்கலாம். ஆனா அதுலயும் பல பிரச்சனை வரதான் செய்யும். அதை எதிர்த்து நின்னு சண்டை போடணும், ஓடக்கூடாது. நீ அப்படி சண்டை போட்டதுனாலதான் உன்னால உன் குடும்பத்தை காப்பாத்த முடிஞ்சிருக்கு.